ஆர்கானிக் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அங்கக சான்றளிப்பு துறைன்னு சொல்லிட்டு இருக்கு. விதை சான்று மற்றும் அங்கக சான்றளிப்பு துறைன்னு சொல்லி இருக்குங்க. அது வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அல்லது தனியா அந்த ஸ்பெசிபிக்கா இருக்கும். நீங்க வந்து அங்க அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதுல வந்து விதை சான்று அலுவலர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்குன்னு தனியா ஒரு ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த சீட் சர்டிஃபிகேஷன் அந்த ஃபார்முலாஸ் எவ்வளவு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. பிளாக் லெவல் இல்லைங்களா? பிளாக் லெவல் ஒவ்வொரு பிளாக்குக்கும் இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மட்டும் தான் சார் அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் உண்டானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிளாக் வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஒரு 4 பிளாக் 5 பிளாக் அந்த மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. விதை சான்றளிப்பு துறையில விதை சான்றளிப்பு துறையில சீட் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறப்ப மினிமம் ப்ராடக்ட் இவ்வளவு இருக்கணும் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குங்களா? இல்ல அது க்ரோயிங்க்கு தானே. அது வந்து சார் இப்போதான் வந்து இந்த ஃபீல்டு வந்து இப்போதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போதான் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்குங்க. அது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருசா இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் இவ்வளவு இடம் இருக்கணும் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் வரல. நார்மலா வந்து நீங்க விதைய வந்து சேல் பண்ணணும்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்குங்க. நீங்க சீட் ஃபார்ம் போடுறது முதற்கொண்டு வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சீட் ஃபார்ம் போடும்போதே வந்து நம்ம அந்த சான்றளிப்பு துறையில வந்து பதிவு பண்ணி நாங்கள் இந்த மாதிரி விதை எடுக்க போறோம், இந்த குவாலிட்டியில வெளியில சேல் பண்ண போறோம்ன்ற அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இது வந்து புதுசா இப்போ வந்து வந்திருக்கிறதுனால இனிமேல் இதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் நீங்க அங்கதான் வாங்கணும். அதுக்காக தான் சரி நான் அதை சொல்லிடலாம். நன்றி. இப்ப முதல்ல மாதிரிங்க எங்க தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து டிஎன்ஓசிடியில போட்டு தான் எடுத்துருந்தது. பட் இப்ப பிளாக் லெவல்ல பண்றதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம்ங்க, உபயோகமான விஷயம். இப்ப கவர்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறது பாராட்டப்பட வேண்டியதுங்க. ஒவ்வொரு பிளாக்லயும் வந்து விதை சான்று அலுவலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாம வந்து உதவி விதை அலுவலர்னு சொல்லிட்டு அந்த பிளாக்ல வந்து சீடு ப்ரொடக்ஷனுக்காக ஒருத்தர் இருக்காரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம். ஏன்னா each and everywhere Tamil Nadu government as of in all over India is saying about the seed certification department is there. There you can block level panchayat agri officers are there. There you can approach, they will help you to get the organic certification, isn't it? சான்று பெற்ற விதை ஏதாவது நீங்க வாங்கி அதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டா அதுல நஷ்டம் ஏற்பட்டாலோ அத வந்து நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த நிறுவனத்தை வந்து இவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான பெனால்டி இதெல்லாம் அவங்க இருக்கு. Yes, if the seed quality is bad, if you purchase the seeds from the certified supplier, seed supplier or seed manufacturer, anybody else, if it is not germinated properly, you have the rights to complain on them. Thank you, sir.